அம்மாவை இழந்தவங்களுக்கும் அம்மாவை பிரிஞ்சு வாழ்றவங்களுக்கும் அம்மாவே இல்லாதவங்களுக்கும் தான் தெரியும் அந்த இடத்த இன்னொரு உறவால ஒருபோதும் நிரப்பவே முடியாதுன்றது. நம்மகிட்ட எல்லாமே இருந்தோம், நம்ம அம்மா நம்ம கூட இல்லாம இருந்தா நம்மகிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சில பேருக்கு அம்மாவே எல்லாமுமா இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். சில நேரங்கள்ல யாராவது நம்மளை பார்த்து நீ உங்க அம்மா மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம முகஜாடையை பார்த்து மட்டும் சொல்றாங்கன்னு தான் நாம நினைப்போம். ஆனா அம்மாவுடைய குணாதிசயங்கள் சிலவற்றை அவங்க நம்மகிட்ட பாக்குறாங்க. நாம எத்தனையோ அழகான மனிதர்களை வாழ்க்கையில சந்திக்கிறோம், பார்த்து பிரமிக்கிறோம். ஆனா அம்மாவோட சின்ன வயசு போட்டோவை நம்ம பார்த்துட்டான்னா எல்லாமே தோற்று போயிடும். அம்மா கையில இருக்கிற அகப்பை காம்பும் விளக்குமாறும் போர்வாளும் செங்கோலும் மாதிரி தான் தெரியும். ஆனா நாம சாப்பிட்டு போட்டு பிளேட்டை கழுவுற போதோ இல்ல நாம அணிஞ்சு களைஞ்ச அந்த அழுக்கு ஆடைய சலவை செய்யற போதோ மனசுக்குள்ள எதுவுமே நினைக்காம பண்ற ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தான். நாம டீனேஜ் பருவத்துல தப்பு பண்ணியிருப்போம், அம்மாவுக்கு பிடிச்ச குழந்தையா இருந்திருக்க மாட்டோம், மனசு தடமாறி போயிருந்திருப்போம். ஆனால் ஒருபோதும் அம்மாக்களுடைய மனசு மாறி விடுவதில்லை. அவங்களுக்கு நாம எப்போதுமே ராஜாவும் ராணியும் தான். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நாம அம்மாவுடைய கவலைய, கண்ணீரை, துன்பத்தை, அவளுடைய ஆழ்மனதை புரிந்து கொள்வதே இல்லை. பல வேளைகளில் நம்முடைய அம்மா தானேன்னு நினைச்சு நாம அவளை திட்டிடுவோம், அதே உரிமையில தான் பண்ணுவோம். அம்மான்னு கூப்பிடுறதுக்கு இப்போதும் வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செய்து அந்த உறவை, பாசத்தை, உணர்வை கெட்டியா பிடிச்சுக்கோங்க.